ப்ரே பண்ணலாமா? எல்லாரும் கை கூப்புங்க, கண் மூடுங்க. ஓகே. ப்ரேயர்னா பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நமக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள ஒரு இதுதான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கண்ணை மூடி ப்ரே பண்ணுவோமா? ஓகே, எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஸ்தோத்திரம். எங்களை கிருபியாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏசப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஏசப்பா எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத நல்ல ஒரு பாக்கியத்தை ஏசப்பா இந்த இடத்துல ஏசப்பா எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி அப்பா. சின்ன பிள்ளைகளாக ஏசப்பா உங்களுடைய சமூகத்துல பிள்ளைகள் வந்திருக்காங்க அப்பா. வந்த நோக்கம் ஏசப்பா உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. இங்க நாங்க செய்கிற ஏசப்பா ஒவ்வொரு விஷயங்களும் ஏசப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கிற ஒரு பாடலோ ஒரு கதையோ ஏசப்பா படிக்கிற வசனங்கள் ஏசப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஏதாவது ஒரு விதத்துல ஏசப்பா பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்க ஏசப்பா. நீங்க இந்த நாட்கள் ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஏசப்பா பிள்ளைகளுக்கு இது ஏசப்பா ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்ப நாங்க இதை ஆரம்பிக்கிறோம் முடிக்கிற நேரம் வரையிலும் அப்பாவோட கிருபை ஏசப்பா எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு மேலும் அப்பாவோட கிருபை இருக்கணும் ஏசப்பா. வந்த பிள்ளைகள் ஏசப்பா ஏதோ வந்தோன்னு இல்லை ஏசப்பா. உங்களுடைய வசனத்தையும் ஏசப்பா இந்த இடத்துல ஏசப்பா கற்றுக்கொண்டு ஏசப்பா உமக்கு சாட்சியா இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. அப்பாவோட கரத்துல தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. மீ பரேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. நேற்றுக்கு சொல்லி தந்தேனா ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். இப்படியா சொல்லணும்? ஜீசஸ் பவர். சத்தமா சொல்லுங்க. ஜீசஸ் பவர். இன்னும் சத்தமா. ஜீசஸ் பவர். ஓகே, சரியா? ஓகே, இப்ப நேற்றுக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாட்டை இப்ப நம்ம திரும்ப ஒருக்கா பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நின்று. ஓகே. இருக்கு ஜீவ கிரீடம் நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கு. பெற்றுக்கொள்ள ஆயத்தமா தம்பி தங்காயே, பெற்றுக்கொள்ள ஆயத்தமா தம்பி தங்காயே. தந்தை பேசல் வின் பண்ண ரெகுலர் பிராக்டிஸ் அவசியம். மோட்ச வாழ்வில் வின் பண்ண பரிசுத்த வாழ்வு அவசியம். இன்னைக்கு நம்ம பிபிஎஸ் எத்தனை நாள் வந்திருக்கோம்? ரெண்டாவது நாள் இல்லையா? நம்ம இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தர போறேன். பாடல் 1, சரியா? எல்லாம் கவனிச்சுக்கோ. Are you ready? சின்ன தம்பி சின்ன தம்பி இயேசு உன்னை அழைக்கின்றார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீ ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தம்பி இயேசு உன்னை அழைக்கின்றார். சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீ ஆயத்தமா? என்று வாழ்ந்திட நீயும் ஆயத்தமா? அவர் வாழ்க்கையில் என்று நினைத்திட நீ
இடறி போகாமல் நீங்கள் இருந்து வாழ்ந்து சுதந்திரிக்க நேயம் மயக்கமா ஏசப்பா சின்ன பிள்ளைங்க ஜெபத்தை கேட்டு ஏசப்பா உங்கள்ட்ட என்ன செய்வாங்க? பேசுவாங்க. இந்த பிபிஎஸ்க்கு முடிஞ்சு போகும்பா ஏசப்பாக்க சத்தத்தை கேட்டுதான் நம்ம என்ன செய்யணும்? போகணும். சரியா? ஓகே. அடுத்து அவர் பிள்ளையா என்னைக்கும் நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமா இருக்கணும். அப்படித்தானே? எல்லா காரியத்திலயும் அவர் நம்மளை கூப்பிடும்பா என் பிள்ளைதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன சொல்லும்பா நீ என்ன செய்யணும்? ஏசப்பாக்கு செவி கொடுக்கணும். சரி, அடுத்தது என்றைக்கு நான் பிபிஎஸ்ல நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அந்த அக்கா இப்படி சொன்னாங்க, நம்ம இந்த பாவத்தை செய்யக்கூடாது, ஏசப்பா இதை என்ன செய்யல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே ஏசப்பாக்குள்ள நிலைத்திருக்கணும். சரியா? இடறி போகக்கூடாது. நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு வரும், இடறி போகிற அனுபவங்கள் நமக்கு வரும். என்ன செய்யக்கூடாது? அந்த காரியத்துல எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை என்பதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. சரியா தாண்டி? ஓகே, நம்ம இப்ப ஒருக்க பாடுவோமா? Are you ready? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்வார், நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்வார், நீயும் ஆயத்தமா? Are you ready? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்வார், நீயும் ஆயத்தமா? சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசு உன்னை அழைக்கிறார், சத்தம் கேட்டு சித்தம் செய்வார், நீயும் ஆயத்தமா? அவர் பிள்ளையா என்று வாழ்ந்தேன், நீயும் ஆயத்தமா?
அவன் ஒன்ஸ் மோரா ஏன் புரியலையா உங்களுக்கு நல்லா இருக்கா எங்க கூட நீங்களும் சேர்ந்தாங்கல்ல சரி ஒர்க் விட பண்ணும் சரி எல்லாரும் இங்க பார்க்கணும் நீங்க அப்ப அதை விட அழகா பண்ணணும் பண்ணுவீங்களா ஓகே Are you ready? சின்னத்தம்பி இயேசு உன்னை அழைக்கிறார் சத்தம் கேட்டு சித்தம் செய்வார் நீயும் ஆயத்தமா சின்னத்தம்பி இயேசு உன்னை அழைக்கிறார் சத்தம். இன்னைக்கு நோக்கம் படிச்சிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இல்லையா? ஓகே. அப்ப இன்னைக்கு 2ஆம் நாள் நோக்கம் என்னன்னா விசுவாசத்தை கேளுங்கள். ஒருக்கா சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை என்னடா? விசுவாசத்தை கேளுங்கள். சரியா? இன்னைக்குள்ள நோக்க வசனம் படிச்சிடலாமா? அண்ணா நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம வந்து நோக்க வசனம் படிச்சிடலாம். சரி, அப்ப அக்கா சொல்லி தரேன், கவனிங்க. சரியா? நம்ம ஆக்ஷனோட வசனம் படிக்கலாம். சரியா? அப்புறம் யார் கடைசியில வந்து யாரையாச்சும் நாங்க எழுப்பி கேட்போம், நீங்க வசனம் ஆக்ஷனோட சொல்லணும். ஓகேவா? ஆக்ஷனோட சொல்ல ரொம்ப ஈஸியான வசனம் தான். சரியா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. எல்லாரும் ஆக்ஷனோட சொல்லலாமா? பயப்படாதீங்க. அப்ப நமக்கு சீக்கிரமா வசனம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சொல்லுவோமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. இங்க எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க. நம்ம சத்தமா சொல்லுவோம். அவங்கள விட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நிறைய சவுண்ட் இருக்கும். அப்ப அந்த அக்கமாருங்களை விட நம்ம தான் சவுண்ட் போட்டு சொல்லணும். சரியா? யாருக்கு சவுண்ட் அதிகமா வருது நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, சொல்லுவோமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு 21:22. நீங்க சொல்றீங்களா? ஆக்ஷனோட நீங்க சொல்லணும். சரியா? இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். வேற ஆக்ஷனை வச்சு நீங்க சொல்லணும். சரியா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22. சூப்பர். ஜோரா உங்களுக்கு நீங்களே ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா? சரி அக்கா, நீங்க வசனம் சொல்லி கொடுத்தீங்க. அந்த விசுவாசம் என்னக்கா? உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியலையா? ஆமா, தெரியலையே. எனக்கு தெரியலையே. ஐயோ, விசுவாசம் என்னது? நீங்க விசுவாசமா ஜோம் பண்ணி இருக்கீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவீங்க இல்ல? ஜோம் பண்ணும்போது எனக்கு இது தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்களா? சும்மா கேட்பீங்களா? ஏதோ கேட்கணும். ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? விசுவாசமா கேட்பீங்களா? எனக்கு அப்பா எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்களா? நேற்றுக்கு நான் சொல்லி தந்தேன், பரிசுத்த ஆவியை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஏசப்பா என்ன தொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு தருவாங்க, எனக்கு அப்பா எனக்கு தருவாங்க அந்த கிஃப்ட. இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவர்னா என்னது?
அது ஒரு ஹிட் இல்லையா? ஏசப்பா உங்களுக்கு தர ஒரு பெரிய ஹிட். அந்த ஹிட் இப்ப வந்து பிறந்த நாளுக்கு நிறைய பேருக்கு ஹிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், அப்படிதானே? எனக்கு இந்த ஃப்ரெண்டு இந்த ஹிட் தருவா, ஹலோ பேசாதுங்க, இந்த ஹிட் எனக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விரும்புவீங்க, அப்படிதானே? ஆனா ஏசப்பட்ட இந்த பெரிய ஒரு விலை மதிக்க முடியாத அந்த பரிசுத்தாவிய ஒரு ஹிட்டா நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா விசுவாசத்தோடு கேட்கணும். எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க தம்பி? எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்கல? எப்படி கேட்பீங்க? விசுவாசத்தோடு. அவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் கம்மியா இருக்கு. விசுவாசம். விசுவாசத்தோடு கேட்கணும். சரி, எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு. எனக்கு ஏசப்பா இந்த 3 நாள் பிபிஎஸ்ல எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுல கேட்கணும்? ஜெபத்துல. நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்டீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு ஏசப்பா தரக்கு ஆயத்தமா இருக்காங்க. நீங்க கேட்டா கண்டிப்பா தருவாங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்க கேட்டா கண்டிப்பா தருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு இருதயத்துல என்ன இருக்காது? கபடம் இருக்காது, அப்படிதானே? அப்படி இருக்குமா ஏதாவது கபடம் இல்லாத இருதயம்? அப்படிதானே? அப்படி இருக்கு, அப்படிதானே? நீங்க எல்லாம் நான் அப்படிதான் நம்புறேன். உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, அதாவது பொய்ய மறைக்க தெரியாது, அப்படிதானே நீங்க இருப்பீங்க? அப்படியா? அப்படிதானே? பொய் சொன்ன அம்மாட்ட கரெக்டா பொய் சொல்லுவீங்களா? அதாவது கபடம் இல்லாத சொல்லுவீங்க, அப்படிதானே? அப்படிதானே இருப்பீங்க உங்க இருதயம் எல்லாம்? அப்படிதானடா? நம்பலாமா? சின்ன பிள்ளைகளை போல மாறனேன்னு ஏசப்பா சொல்லி தந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது அப்படின்னு. நான் உங்களை நம்பலாமா? உங்களை போல நான் மாறனேன்னு ஆசைப்படலாமா? ஆசைப்படலாமடா? வேண்டாமா? ஏன் அப்படி? வேண்டாமா? ஆகக்கூடாது. ஏசப்பா சொல்லி இருக்காங்க சின்ன பிள்ளைகளை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் உங்களை போல மாறலாமா? நீ நல்ல பிள்ளையா? உன் இருதயத்தை தொட்டு சொல்லு, உங்க இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, நான் நல்ல பிள்ளை, நான் ஏசப்பா. உங்களுக்கே தெரியும் உங்க மனநிலை, உங்களுக்கு என்ன சிந்தனை, உங்க இருதயத்தை நீங்க இருக்க சொல்றீங்களே, நான் நல்ல பிள்ளை தான், நான் பாவமே செய்ய மாட்டேன், என் இருதயம் கபடம் இல்லாத இருதயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன். சொல்லுங்கடா. ஏசப்பா சின்ன பிள்ளைகளுக்கு இருதயத்தை போல மாறணும்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள். அப்படிதானே? மாறக்கூடாதுன்னு சொல்றீங்க. அக்கா என்ன மாதிரி மட்டும் நீங்க மாறீங்கக்கா, நான் ஏகப்பட்டு பாவம் செய்யறேன் அப்படி சொல்றேன். அப்படிதானே சொல்ற? சரியா? அதான் இப்படி உங்களை பார்த்து, ஹலோ, இப்படி மற்றவங்களை பார்க்காதுங்கடா, உங்க இருதயத்தை நீங்க பாருங்க. சரியா? உங்களை பார்த்து மற்றவங்க நினைக்கணும், இந்த பையனை போல நான் மாறணும், இந்த தம்பியை போல நான் மாறணும் அப்படின்னு. உன் கூட படிக்கிறவங்க என்ன செய்யணும்? உன்னை கண்டு மாறணும். சரி, அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா உனக்குள்ள நல்ல குணங்கள் வரும், நல்ல கனி கொடுப்பீர்கள் நீங்க எல்லாம். சரி, அதை விசுவாசத்தோடு கேட்பீங்களா? கேப்பீங்க தானடா? கேப்பீங்க தானா? கேப்பீங்க? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அக்கா ஒரு சம்பவம் சொல்லி தர போறாங்க. சரியா? ஒரு சம்பவத்தை கதை மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. சரியா? நீங்க கவனிச்சு கேளுங்க. அக்காக்கு நிறைய சாட்சியெல்லாம் உண்டு அக்கா வாழ்க்கையில. அக்கா வந்து எப்படி ஏசப்பா ஏற்றுக்கொண்டாங்க, எப்படி ஏசப்பா அவங்களுக்கு நன்மை செஞ்சாங்க, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தாங்கன்னு அக்கிட்ட கேட்டீங்க. அவங்க உயிரோட இருக்கிறதே, நீங்க உயிரோட இருக்கிறதே பெரிய சாட்சியம். புரியுதா? அவங்க மரித்து போக வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்தாங்க? சுகப்படுத்தி அவங்க விசுவாசம் ஆண்டவர் மேல வச்ச அன்பு அவங்க என்ன செய்து இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்ன சாட்சியா கொண்டு நிறுத்தி இருக்காங்க. அக்காக்கு சாட்சி பயங்கரம். அங்க அக்கா கதையும் சொல்லி அக்காக்கு சாட்சி உங்களுக்கு சொல்லுவாங்க, பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? ஓகே, கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? இது கதையா கேட்டா கதை, உங்க வாழ்க்கைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதுல இருந்து இன்னைக்கு நம்ம படிக்கணும். சரியா தம்பி? கவனமா கேட்கணும். சரியா? நான் என்ன சொல்றேன் நான் கேட்பேன். சரியாடா? ஒரு 5 minutes. சரியா? கரெக்டா எங்க கவனிங்க. சரியா? கவனிங்க. இது ஒரு உங்களை மாதிரி பட்ட ஒரு என்ன மக்களே
கீழே போகணுமா? சரி கவனிங்க. நம்ம கிராமம் எல்லாம் தெரியும்ல, நம்ம அந்த மலை அந்த மாதிரி பட்ட இடம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க எல்லாம். அங்க அந்த மலையில எல்லாம் வாழ்றவங்க, மலைகள்ல வாழ்றவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? மலையில எல்லாம் நிறைய பேர் வாழ்வாங்கல்ல, அங்கெல்லாம் நமக்கு இதே மாதிரி பைக் வசதி, பஸ் வசதி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பட்ட இடத்துல இருந்து ஒரு பொண்ணு உங்களை மாதிரியே சரியா, ஒரு வாலிப பிள்ளை சரியா, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, காலையில அவ வந்து ஸ்கூலுக்கு, மக்கள் இதை கவனமா கவனிக்கணும், நான் என்னன்னு கேட்பேன் சரியா. அவ ஸ்கூலுக்கு போகும்போது என்ன செய்வாளாம், முழங்கால் பாடிட்டு டெய்லி வந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டு போவாளான்னா, பிரேயர் பண்ணிட்டு போவாளாம். ஏசப்பா, நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், நீங்க என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன கூட இருந்து என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு போகலாம். இது அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னா, அவளோட சண்டே கிளாஸ் டீச்சர், அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுலயே அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா. அப்போ இவ என்ன பண்ணாலான்னா, பிரேயர் பண்ணிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போவாளாம். அப்போ நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு எப்படி போவோம், நம்மள ஏசப்பா நல்லா வச்சிருக்காங்க, எல்லாம் பஸ்ல போவோம், கார்ல இந்த மாதிரி எல்லாம் போவோம். ஆனா அவ வந்து நடந்துதான் போனோம். நடந்தா போவீங்களா? சரி பரவாயில்ல, அப்ப நடந்து போகலாம் சரி. அது வந்து காடு வழியா நடந்து போகலாம். அப்ப ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, இவ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு 5 பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ வந்து சாயங்காலம் கிளாஸ் முடிச்சு வந்துட்டு இருக்கா. 5 பசங்க இவளை என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்த்துட்டாங்க. பார்த்து இவளோட லைஃப் எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம்ல, இப்ப இவ லைஃப் எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இவளை என்ன பண்றாங்கன்னா, யாரும் இல்லாம இவ தனியா வரும்போது இவளை பிடிச்சி, அது காட்டு பகுதியா ஒரு தனியா ஒரு வீட்டுக்குள்ள இவளை என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சு போட்டுட்டாங்க. இவன் நம்மள ஒரு ரூம்ல அடைச்சு போட்டா நம்ம என்ன செய்வோம், அடைச்சு போட்டிருக்காங்க நம்ம தூங்கவா செய்வோம், பயத்துல என்ன செய்வோம், டோர் எல்லாம். இவளும் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணி பார்த்தா, டோரை தட்டி பார்த்துச்சா, அது ஒரு வீடு, ஆனா வந்து என்ன செய்ய முடியாது, வெளியே எஸ்கேப் ஆகுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல. இவ வந்து ரொம்ப பயந்துட்டா. பயந்து இவளுக்கு தெரியும் என்ன சொல்லி கொடுக்காங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம பிரேயர் பண்ணணும். அப்ப இவன் என்ன செய்யறான்னா, முழங்கால் படிட்டு என்ன பண்றான்னா பிரேயர் பண்றான். எப்படி பிரேயர் பண்ணனா, இசப்பா என்ன எப்படியாச்சும் நீங்க என்ன பண்ணிருங்க, வெளியில கூட்டிட்டு போயிருங்க. இவ பிரேயர் பண்ணிட்டே இருக்க, ஒரு கண்ணை மூடி பிரேயர் பண்ணிட்டே இருக்கா. அப்போ பிரேயர் பண்ணிட்டே இருக்கா. இவளுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. இவ அழுது பிரேயர் பண்ணிட்டு இருக்கான். அந்த பசங்க சாயங்காலத்துக்கு வராங்க. இவளை காலையில ஸ்கூலுக்கு வரும்போது அடைச்சு போட்டுட்டாங்க. சாயங்காலம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இவளை எப்படியாவது இன்னைக்கு நம்ம வந்து இவளை வந்து கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க என்ன செய்யறாங்கன்னா வராங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு டவுட், பிள்ளை சவுண்டே போடலையே, நம்ம என்ன செஞ்சிருப்போம், 10 ஊர் என்ன செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கோம் தானே, நம்ம என்னாச்சும் பண்ணிருப்போம், எந்த சவுண்டுமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு ஜன்னல் வெளியே எத்தி பார்த்தாங்களாம், உள்ள என்ன நடக்கு அப்படின்னு எத்தி பார்த்தாங்களாம். அப்போ இவளை சுத்தி என்னது இருக்கா, ஒரு நெருப்பு. இவ நடுவுல இருக்காள், இவளை சுத்தி என்ன இருக்கா, நெருப்பு இருக்குதான். நெருப்பு பார்த்ததான் பசங்க என்ன நினைச்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஐயோ இவ தற்கொலை பண்ணிக்க சுத்தி என்ன போட்டிருக்கா, நெருப்பு எப்படியோ பத்த வச்சுட்டா, அப்ப இப்படி ஏதாவது ஆயிட்டானா நமக்கு என்ன வந்துரும், பிரச்சனை வந்துரும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில இருக்க லாக் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து விட்டுட்டாங்க. அப்ப லாக் போட்டிருந்தா யாரோ உள்ள கொண்டு இவங்களை வச்சு கொண்டுட்டாங்கன்னு வந்துருமே, நம்ம மாட்டிப்போம் சொல்லிட்டு வெளியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, லாக்க எடுத்துட்டாங்க. லாக்கை எடுத்து அங்க பாக்கும்போது இவன் ப்ரே பண்ணிட்டே இருக்கா. இவ அழுதல், இசப்பா என்ன எப்படியாவது கொண்டு போயிருங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கா. டக்குன்னு இவளுக்கு ஒரு சத்தம் கேக்குது, என்னது, நீ எழும்பி வெளியில போ அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. இவளுக்கு ஆனால் இவ கண்ணை திறக்கவே இல்லையா, மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குதா, நீ எழும்பி வெளியில போ அப்படின்னு இருக்கும்போது இவ படான்னு பாக்குற, கதவு என்ன செஞ்சிருக்கு, திறந்துருக்கு. இவளுக்கு நடந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. இவ பாட்டுக்கு நடந்து போறா. இந்த பசங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னால ஒளிச்சிருந்து ஒரு மரத்து பக்கத்துல இருந்து ஒளிச்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இவ நடந்து போக போக இவளை சுத்தி என்ன இருக்குன்னா, ஒரு அக்கினி வந்து இவளை சுத்தி, அக்கு தெரியும்ல நெருப்பு, இவளை சுத்தி இருக்கு. ஆனா அவளுக்கு அது என்ன செய்யல, தெரியல. அது அவளுக்கு ஒரு பாதுகாப்பு. பரிசுத்த ஆவியானவர் அவளை என்ன செஞ்சாங்க, ஒரு வளையத்துக்குள்ள வச்சு அவளை பாதுகாத்துருக்காங்க. இவ வீட்டுக்கு போய் சேர்றது வரைக்கும் அந்த நெருப்பு அவளை விட்டு என்ன செய்யல, மாறல. சோ அந்த இதுல இது வந்து என்னது, ஒரு கதை கிடையாது, இது பீகார்ல நடந்த என்னது ஒரு உண்மையான சம்பவம் சரியா. அதுக்கப்புறம் அந்த பசங்களும் ஏசப்பாவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இதுல இருந்து நீங்க எல்லாரும் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு கூட்டமா வந்திருக்கீங்க தானே, உங்களுக்கு ஏசப்பாவை தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் ஏசப்பா, எல்லாருக்குமே ஏசப்பாவை தெரியும் தானே, ஏசப்பாவை தெரியும். அப்ப என்னன்னா, இங்க பாரு, அவ வந்து என்னது பிரேயர் பண்ணா, அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார், நம்ம ஏசப்பாவை தான். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் ஏசப்பாவுக்கு ஒப்புமை தான் இது பரிசுத்த ஆவியானவர். பத்தியா, அவளை வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அவளை என்ன பண்ணாரு, அந்த அக்னியா அவளை பாதுகாத்தாங்களா இல்லையா.
இப்ப பாரு, அவ நடந்து போகும்போதெல்லாம் அவளுக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு வேலி வந்து அவளை என்ன பண்ணிருக்கு, அவ விசுவாசத்தோட என்ன பண்ணா, பிரேயர் பண்ண, ஏசப்பா என்ன எப்படி என்ன பண்ணுங்க, எப்படியாச்சும் என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கன்னு பிரேயர் பண்ணுவோம். அப்ப அவ நடந்து போகும்போதும் அவளுக்கு பாரு, அந்த பசங்க இப்ப அந்த அக்கினி இல்லாம வெறும் கதவு திறந்து இருந்துச்சுன்னா பசங்க ஈஸியா வந்து அவளை என்ன பண்ணிருப்பாங்க, அவ வாழ்க்கையை அழிச்சிருப்பாங்க, அப்படித்தானே? ஆனா அந்த அக்கினி இருந்தனால பசங்களுக்கு பக்கத்துல போறதுக்கு என்னது, பயம், என்னமோ இருக்கு, ஐயோ இவ பக்கத்துல போக முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த அக்கினி, அதனா அந்த பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் இருந்தா நம்ம சீரோவா இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்மள பரிசுத்த ஆவினை அவர் என்ன செய்வார், நம்மளை வந்து பாதுகாப்பார். அவளை பாதுகாத்தாங்களா இல்லையா? பாதுகாத்தாங்க தானே, அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்து பாதுகாத்தாங்க. நமக்கு உதவி செய்வாரு. இப்ப நீ படிப்புல ஒருவேளை நீ என்ன செய்யலாம், வீக்கா இருக்கலாம், சீரோவா இருக்கலாம். நீ சீரோவா இருக்கிற ஒண்ணு ஹீரோவா மாத்துறதுக்கு யாரால முடியும்? பரிசுத்த ஆவியானவரால முடியும். நீ பரிசுத்த ஆவியான்னு கேட்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீ கேட்டேன்னா சீரோவா இருக்க உன் லைஃப சூப்பரா மாத்ததுக்கு முடியும். அது வந்து அக்காலும் என்னோட லைஃப்ல சொல்லலாம். அக்கா, நான் வந்து உங்க முன்ன நிக்கிறதே என்னது ஒரு பெரிய ஒரு இதுதான். என்னால ஒரு கையில ஒரு தண்ணி கப்பு கூட என்னால எடுத்து என்னது தண்ணி கூட என்னால குடிக்க முடியாது. 21 days எதுவுமே என்னால பேச்சு மூச்சு மட்டும்தான் உண்டு, எதுவுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட என்ன அப்பா அம்மாவோட விசுவாசத்தோட ஜபம், நிறைய பேரோட ஜபம் தான் இன்னைக்கு உங்க முன்ன வந்து என்ன நிறுத்தி இருக்கு. ஸோ எனக்கு ஸ்டடீஸ்ல பிரேக், ஒரு 3 years என்னோட ஸ்டடீஸ்ல பிரேக். நான் மறுபடியும் 9th ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் என்டர் ஆகுறேன். லாஸ்ட்ல எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல தான் மார்க். 10th சப்ஜெக்ட்டுக்கு நான் என்டர் ஆகுறேன், எனக்கு சிங்கிள் டிஜிட்ல, எனக்கு டோட்டலே 100 and something தான். எல்லாத்துக்குமே 1, 2, ஒரு 10, 15 எதுவுமே பாஸ் ஆகல. எனக்கு ரொம்ப மனசு வருத்தம், படிச்சுட்டு இருந்த என்னால படிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம். ரொம்ப கஷ்டப்பட்டேன், தனியா இருந்து அழுவேன். ஆனா நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். அப்ப நான் ஏசப்பாட்ட நான் கேட்பேன், ஏசப்பா எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டு ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பாட்ட. நீயும் ஒருவேளை உன் ஸ்டடீஸ்ல வீக்கா இருக்கலாம், மேக்ஸ்ல நீ வீக்கா இருக்கலாம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல கண்டிப்பா எல்லாருமே எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்ல. உங்களுக்கு எல்லாம் பிடிக்காத சப்ஜெக்ட் எது? நிறைய பேருக்கு மேக்ஸ் தானே பிடிக்காது. அதுல நான் பயாலஜி பிடிக்காதா? அதுதான் ஓகே. அப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு தானே. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னன்னா மேக்ஸ். அப்போ மேக்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 1.5 மார்க். அப்போ பார்த்தா ரொம்ப அசிங்கம், பசங்க கூட நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, ரொம்ப 1.5 மார்க். எனக்கு ரொம்ப இது நம்மளால படிக்க முடியலையே அப்படின்னு. ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு, அப்பதான் நான் சர்ச்சுக்கு நான் வந்து போக ஆரம்பிச்சேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போற டைம் மக்களோட நிலைமை என்னன்னா, ஒரு டேப்லெட் சாப்பிடலைன்னா என்னால எவ்வளவு நேரம் 10 நிமிஷத்துக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது, எழும்பி நிக்க முடியாது. இதே ஹைட்ல இருந்து நான் வெளியில விழுந்திருக்கேன், என்னால எழும்பி நிக்க முடியாம பலன் இல்லாம நான் விழுந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன பிராக்சர் கூட எனக்கு நடக்கல. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நான் சர்ச்சுக்கு போறேன். அப்ப நான் எசப்பாட்ட எல்லாருமே ப்ரேயர் பண்றாங்க, எனக்கு இது ஒரு புது அனுபவம். அப்ப நான் எசப்பாட்ட கேக்குறேன், எசப்பா எனக்கு படிக்க மாட்டேன், என்ன செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் அழுது எசப்பாட்ட ப்ரேயர் பண்ணேன். சோ என்ன ஏதாச்சும் தெரியல, ஸ்டாஃப்ஸுக்கு என்ன கண்டாலும் என்ன செய்யாது, பிடிக்காது. நமக்கு நிறைய சில ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, நம்மள பிடிக்காம நம்மள அட்டாக் பண்றது இருக்காங்களா இல்லையா? நம்மள பழி வாங்குறதுக்குன்னே கொஞ்சம் ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்படிதானே? சோ அதே மாதிரி என்னோட மேக்ஸ் டீச்சர் என்ன செய்வாங்கன்னா, என் முடிய பிடிச்சு இழுப்பாங்க. எனக்கு அப்ப ரொம்ப ஷார்ட் ஹேரா இருக்கும், என் முடிய பிடிச்சு இழுப்பாங்க. என் தலையில இருந்து முடியெல்லாம் இவ்வளவு தூக்கிட்ட வரும், அப்படிங்கெல்லாம் அவ்வளவு வலிக்கும். சொன்ன பிறகும் கேட்கல, நீ படிக்கலன்னு இது பண்ணுவாங்க. அப்ப நான் இசப்பாயிட்ட ப்ரேயர் பண்ணேன். ஆனா அதுல ஒரு அதிசயம் என்னன்னா, நான் ப்ரேயர் பண்ண, நான் இங்க கவனிங்க மக்களே, நான் ப்ரேயர் பண்ண அதே இதுல எனக்கு 1.5 சிங்கிள் டிஜிட்ல இருந்த மார்க் எசப்பா எனக்கு 90 மார்க்கா எசப்பா எனக்கு மாத்தி தந்தாங்க. கரெக்டா 90, கரெக்டா அந்த ஒரு இது கேப்ல எசப்பா எனக்கு மாத்தி தந்தாங்க. அப்புறம் அதை வந்து என்ன சொல்றதுக்கு, அவங்க வந்து ஸ்கூல்ல என்ன செய்வாங்கன்னா, டாப்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஹை பிள்ளைங்க வச்சிருப்பாங்கல்ல, டாப்பர்ஸ் லிஸ்ட்ல அவங்க ஸ்பெஷல் கோச்சிங் கொடுப்பாங்க. சோ சீரோவா இருந்த என்ன கடைசியில் அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட்ல அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொண்டு போய் டாப்பர்ஸ் லிஸ்ட்ல உட்காந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுனது. அந்த மாதிரி அப்படி எசப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சோ நீயும் எசப்பாட்ட கேட்கலாம். அதே மாதிரி அந்த மேம் கடைசியில இப்ப வரைக்குமே அந்த மேம்க்கு பிடிக்காத பிள்ளையா இருந்தேன், ஏன்னா இப்ப மேம் தான், மேமுக்கு வந்து நான் என்ன ஒரு பிள்ளை மாதிரி, இப்பவும் எங்க போனாலுமே என்ன பார்ப்பாங்க, என்ன விசாரிப்பாங்க, ஒரு அம்மா மாதிரி என்ன அவங்க என்ன செய்வாங்க, பாத்துவாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் எசப்பா வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அப்ப நீ அதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எசப்பாட்ட என்ன செய்யணும், கேட்கணும், சரியா? சோ சிங்கிள் டிஜிட்ல இருந்த என் மார்க்கை நான் 10th பப்ளிக் எக்ஸாம் வரும்போது மார்க் கம்மி தான், அதனால 86% மார்க் வாங்க ஏசப்பா எனக்கு என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப நான் அதே சப்ஜெக்ட்ல தான் என்னது, நான் யூஜி பிஜியும் மேக்ஸ்லயே பண்ண ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாங்க, எனக்கு உதவி பண்ணாங்க. சீரோவா இருந்த என் லைஃப இவ்வளவு சூப்பரா
என் கூட படிச்ச நிறைய பேர் என்று சொன்னாங்க, நீ எடுக்காத, உன்னால முடியாதுன்னு. ஆனா ஏசப்பா அதுல எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணது ஏசப்பாவா இருந்தாலும் யாரு பரிசுத்த ஆவியானோட ஹெல்ப் நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். முடியாத எவ்வளவு சூழ்நிலைகள் வரும். எழும்பி நிக்க ஆசைப்பட்டு ஒரு தண்ணி கப்பு கூட என்னால எடுத்து குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல இப்ப பாத்தியா, நான் என்னால நிக்க விட்டா இந்த ஃபுல் டே நான் நிப்பேன். ஒரு 2 மினிட் என்னால நிக்க முடியாது. இப்படி இருந்தா விழுந்துருவேன். என்ன வீட்டை விட்டு வெளியில விட மாட்டாங்க. எப்பவுமே ஒரு தண்ணி பாட்டிலோட என் கூட யார் வந்தாலுமே சுத்துவாங்க. இப்படி நிப்பேன், விழுந்துருவேன், அவ்வளவுதான். ஆனா அப்படி நின்ன என்ன ஏசப்பா இன்னைக்கு பார்த்து எவ்வளவு நேரம் வேணாலும் நான் சர்ச்சிலே சின்ன ஒரு பிள்ளைங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணா கூட நான் நின்ன இடத்துல நிறைய நேரம் நிப்பேன். என்னால முடியாம இருந்தா கூட நான் 100% என்னால அந்த நிக்க ஏசப்பா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா பலன் தந்தாங்க. இப்ப எல்லாம் நீங்க சின்ன பிள்ளைங்க, நீ விளையாட்டுத்தனமா இருக்கலாம். ஆனா நீ கதைக்கிற ஒரு சின்ன டைம் நீ ஏசப்பாக்கு நீ கொடுத்தேன்னா, நீ கொஞ்சமா ஒரு சின்ன இடம் நீ ஏசப்பா கொடுத்தேன்னா உன் லைஃப்ல என்னது பெரிய மாற்றத்தை ஏசப்பா உனக்கு தருவாங்க. அதுக்கு முக்கியமா இருக்கிறது யாரு? நமக்கு பரிசுத்த ஆவியானவர். நீ அப்ப என்ன கேட்கணும்? நான் பிரேயர் பண்ணும்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு நீ என்ன செய்யணும்? விசுவாசம் நமக்கு தீமை என்னது? விசுவாசமா நம்ம கேட்கணும். அதானே? நீங்க விசுவாசம் உள்ளவர்களா நீங்க ஜெபத்துல என்ன கேட்டாலும், ஒருவேளை உனக்கு ஞானமா இருக்கலாம், ஒருவேளை உனக்கு பலனா இருக்கலாம், ஒருவேளை உனக்கு வீட்டுல சூழ்நிலையா இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு ஒருவேளை இயலாமையா இருக்கலாம். நீ என்ன கேட்டாலுமே உனக்கு யார் தருவாங்க? ஏசப்பா தருவாங்க. சரியா? சோ இந்த VBS கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா தான் இருக்கும். சோ நாளைக்கு இதை நீங்க முடிச்சு போகும்போது ஏதோ சில விஷயங்களை நீங்க இங்க இருந்து என்ன செய்யணும், படிச்சுட்டு போய் அடுத்தவங்களுக்கு அநேகருக்கு உங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்? சாட்சியா நிக்கணும். உங்க லைஃப அவங்க என்ன செய்யணும்? உங்க லைஃப இதே மாதிரி ஏதாவது ஒரு சாட்சி கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும். அதை நீ மத்தவங்களுக்கு சொல்லணும். சரியா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அக்கா சொன்ன அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ஹலோ, டயர்ட் ஆயிட்டீங்களா? வாய்ஸ் லைட்டாவா? ஹலோ, வாய்ஸ் அக்கா சொன்னாங்க இல்ல, உண்மையில நான் சொல்லவா, அவ சாட்சி பயங்கரமானதுதான். அவ சர்ச்சில் அவ ஆக்டிவா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தா, இப்படி ஒரு கப்பு கூட எடுக்க முடியாத இருந்த அவளுக்கு வாழ்க்கை ஆண்டவர் சர்ச்சில் அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அவளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையிலே உங்களை போல வாலிப பிள்ளை, ஹலோ உங்களை போல வாலிப பிள்ளைகளை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் அவளை வச்சிருக்காங்க. ரியலா அவ, ஏன்னா அவளுக்கு பரிசுத்தத்தை அவ காத்துக்கொண்டா, ஆண்டவருக்காக உண்மையா வாழ்ற வாலிப பிள்ளைங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பிள்ளைகள்ல இவளும் ஒருத்தி. வாலிப பிள்ளைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும், அதாவது தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். வாலிப வயசுல எல்லாருக்குமே தீமை வரும், எல்லாருக்குமே தங்க வாழ்க்கையில தவறான காரியங்களை சொல்லி தருவாங்க, தவறான சூழ்நிலையில போக வேண்டிய காரியங்கள் வரும். ஆனா இதே மாதிரி எங்க சர்ச்ல நிறைய வாலிப பிள்ளைங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறாங்க. உண்மையில நான் சொல்லுவேன். ஆனா அவ இருக்கா, அவனுக்கு பேக்ல இருக்க தம்பி, அடுத்து இவன் ஷெஃபானோ, உண்மையில இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியா ஊழியம் செய்யறாங்க. இதே மாதிரிதான் உங்களையும் இந்த இடத்துல ஆண்டவர் அதுக்குதான் அழைக்கிறார். இன்னை நம்ம பாத்துக்கீங்களா, சின்ன தம்பி சின்ன தங்காய், உங்களை இயேசு உன்னை அழைக்கிறார். இதுக்குதான் ஒண்ணு அழைக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைங்க ரொம்ப தவறான, நிறைய பிள்ளைங்க குடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைல வருத்தமா இருக்கு தெரியுமா? நிறைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கணேசு வைக்கிறாங்க. உங்கள அப்படியெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையில நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப ஹலோ அங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க நான் உண்மையில விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது கண்டிப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாம் ஏசப்பாவை அறிஞ்சிருக்கீங்க தானே? தம்பி தங்கச்சி நீங்க இங்க பாருடா, எல்லாரும் எல்லாம் முகத்தை பாருங்க. ஹலோ பிரதர் இங்க பாருங்க. என்ன பாருங்க, அதாவது குற்றம் உள்ளவங்க தான் கண்ணை இப்படி பார்ப்பாங்க. நேருக்கு நேர் நம்ம எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கண்ணை பார்த்து பேசாதவன் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ரியலா நம்ம பாவம் செய்யறவங்க நேர பேச மாட்டாங்க, கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, குளிஞ்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாஸ்டர் சொல்லி தந்திருக்காங்க வசனத்தின் மூலமா. அது உண்மை. உங்க மேல தப்பு இல்லையா, பாவம் இல்லையா, நேரே டைரக்டா இப்படி பார்க்கலாம். தப்பு பண்றவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? உடனே குனிவாங்க. அதுலயே நம்ம அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு. உண்மைதானே? அதான் தம்பி, நம்ம மற்ற வாலிபர்களை போல
நம்ம இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீயும் நானும் யாருக்குள்ள பிள்ளைங்க? ஆண்டவருக்கு பிள்ளைங்க. நம்ம போதகர்களுக்கு நிறைய ஆண்டவர் அறிஞ்ச குடும்பங்கள்ல ஊழியம் செய்கிறவங்களுக்கு பிள்ளைங்க தானே. நீங்க என்ன ஹலோ இப்பதான் சொன்னேன், கீழே பார்க்காதான் சொன்னேன், நேரே பாரு. சரியா? இந்த கணேஷ் வைக்கிற பிள்ளைங்களை பார்த்தா என்ன செய்யணும்? நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பிள்ளைங்க இதனால கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கணேஷ் வைக்கிறதுனால, இது வைக்கிறதுனால கேன்சர் வரும். நான் உண்மையே சொல்றேன், இந்த இடத்துல ஆண்டவருக்கு இதுலதான் சொல்றேன், நீங்க ஒரு பயபக்தி உள்ள கிறிஸ்தவர்களா வாழணும். புரியுதா நான் சொல்றது? பயபக்தியா உங்களை தெய்வம் இந்த நல்ல வஸ்திரம் தந்திருக்காங்க, நல்ல ஆகாரம் தந்திருக்காங்க, நல்ல வீடை தந்திருக்காங்க, நல்ல அம்மா அப்பாவை தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரியா? எத்தனையோ குடும்பங்களை இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஆதரிக்க யாருமே கிடையாது. அவங்க ஊதாரித்தனமா தெரியுறாங்க. புரியுதா? நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. நீயும் நானும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம், உங்களை நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதுக்கு வேண்டியாவது நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நல்ல பிள்ளையா வாழணும். இதை வைக்காத கேன்சர் வரும், இதை வைக்காத உன்னை பலவீனம் தாக்கும், உன் லைஃப் அழிஞ்சிரும். நான் தைரியமா தான் இந்த இடத்துல நின்னு சொல்றேன். நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், நரம்பு பிரச்சனை வரும். அத வந்தது அப்படின்னு சொன்னா, நேற்றுக்கு நான் ஒரு பிள்ளையை சாட்சி சொன்னேன், பாய்ஸுக்கு சொல்லி தந்தேன். நான் இந்த இடத்துல நின்று இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் கீழ்ப்படியாம, அதாவது அம்மா சொல்லி கீழ்ப்படியாம என்ன செய்தான் அப்படின்னா, பைக்கை எடுத்துட்டு டிராவல் பண்ணான். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், அது உண்மை சம்பவம். உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா, எங்க ஏரியால உள்ள ஒரு பையன், சரியா? அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் ஒரே ஒரு பிள்ளை. அந்த அம்மா அப்பாக்கு சூழ்நிலை நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? ஒரே பிள்ளை, ஆசையா ஊட்டி இருப்பாங்க, ஆசையா அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? எதுக்கு கொடுத்திருப்பாங்க? ஏன் கொடுத்திருப்பாங்க? ஆசாசியா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருப்பாங்க தானே? அப்படித்தானே தம்பி? ஆசாசியா ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருப்பாங்க, அப்படிதானே? எதுக்கு? தன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செய்தாங்க? அரவணைத்து வளர்த்தாங்க இல்லையா? லாஸ்ட்ல அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை என்ன செய்யல, கீழ்ப்படியாததுனால அந்த பிள்ளை ஸ்கூல்ல நடந்திருக்கு. அந்த பிள்ளைகிட்ட அம்மா சொன்னாங்களா, பைக் எடுக்காத, உனக்கு இந்த வயசுல இது தேவையில்லை, நீ பஸ்ல போன்னு சொன்ன பிறகு கேட்காம அந்த பிள்ளை பைக்கை எடுத்துட்டு போய் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு பெரிய பஸ்ல மோதி அந்த பிள்ளை எத்தனை நாள் மன ஞாபகம் வராம இருந்தாங்க? 5 மாசம் 6 மாசம் இருக்கு, ஞாபகமே வரையில. அந்த குடும்பமே அழிஞ்சிச்சு. ஏன்னா கடன்ல மாட்டிட்டாங்க. அவ்வளவு 50 லட்சம், 1 கோடி பக்கத்துல செலவாயிடுச்சு. நினைச்சு பாரு, இன்னைக்கு ஜீவனோடு இல்ல அந்த தம்பி. போன மாசம் தான் அவன் இறந்திருப்பான்னு நினைக்கேன். புரியுதா? நான் அவன்கிட்ட தயவு செய்து கேட்கேன், தம்பி நேசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க. நீ ஒருவேளை விளையாட்டா இருக்கலாம், விளையாட்டா நீ இந்த காரியத்தை செய்யலாம். உன் லைஃப நீயே அழிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. உன் லைஃப நீயே அழிக்கிற. அந்த அக்கா எல்லாம் உங்களுக்கு ரோல் மாடல் தான் நான் சொல்லுவேன். ஆண்டவரை அந்த அக்கா சுமந்துட்டு இருக்காங்க, அதனாலதான் அந்த அக்கால ஜீவனோட வச்சிருக்காங்க. ஆண்டவர், அதாவது துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ கேட்காத. பைபிள்ல சொல்லுது, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அழகா ஆண்டவர் சொல்லி இருக்காரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீ கேட்காத. உன் அம்மா அப்பா உனக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. எனக்கு ஏசப்பா நான் இந்த பிபிஎஸ்க்கு வர முன்னாடி பரிசுத்தாவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. அது எனக்கு நான் நாட்டுக்கு பசங்கள்கிட்ட சொன்னேன், ஆனா அவங்க அதை கேட்க வேண்டிய அந்த மனநிலை அவங்களுக்கு இல்ல. அதாவது விளையாடிட்டே இருந்தாங்க. நான் இந்த நேரத்துல இப்ப சொல்றேன், தம்பி இங்க பாரு, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நேரே பார்க்காதவங்க பிசாசுடைய பிள்ளைகள், அப்படி நேரே பாரு, சரியா? அதாவது ஆண்டவர் சொன்னாங்க, ஆலோசனையை நம்ம வெறுக்க கூடாது அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப எனக்கு சொல்லி தந்தாங்க. உனக்கு அம்மா அப்பா உனக்கு நன்மை செய்வாங்களா, தீமை செய்வாங்களா? சொல்லு. உன் கூட உள்ளவங்க உனக்கு நன்மை செய்வாங்களா, தீமை செய்வாங்களா? அதாவது சாலமோனுடைய மகன் முதியோரின் ஆலோசனை என்ன செய்தாங்க? தள்ளி விட்டுட்டு வாலிபர், தங்க கூட இருந்த வாலிபர்களுடைய ஆலோசனை கேட்டாங்களாம். வாலிபர்களுடைய அவங்க என்ன ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்க? உனக்கு கூட உள்ளவங்க உனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவாங்க? நீ யோசிக்கண்டாமா? உனக்கு அம்மா உன்னை பார்த்து நல்ல ஆகாரத்தை வாங்கி தந்து, உன்னை நல்ல ட்ரெஸ் பண்ணி, உன்னை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆலோசனை நீ என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. முதலாவது என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை என்ன செய்யணும்? கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும் தம்பி? என்ன செய்யணும்? அம்மா அப்பாவை என்ன செய்யணும்?
கனம் பண்ண கற்றுக்கணும். கனம் பண்ண கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். நீ கனம் பண்ணுன அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன தெய்வம் என்ன செய்வாங்க? கனம் படுத்துவாங்க. நீ அம்மா அப்பாவை கனம் பண்ணுன அப்படின்னு சொன்னா உன்ன தெய்வம் என்ன செய்வாங்க? கனப்படுத்துவாங்க. புரியுதா? தம்பி தங்கச்சி, உங்கள்ட்ட நான் அன்பா கேட்பேன். ஏசப்பாவை இந்த நேரத்துல உங்க பக்கத்துல நின்று கேட்கிறான். உங்களை ஏசப்பா ரொம்ப நேசிக்கிறாங்க தம்பி தங்கச்சி, உன்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக இந்த இடத்துல வந்து நான் உங்கள்ட்ட பேசல. ஏசப்பாக்க ஏக்கத்தை தான் நான் அன்னைக்கு உங்கள்ட்ட சொல்றேன். உனக்கு வயசு என்ன? அந்த வயசுக்கு ஏற்றபடி நீ இரு. புரியுதா? உனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது உன்ன தெய்வம் என்ன செய்வாங்க? உயர்த்தி அழகு பார்ப்பாங்க. உனக்கு இந்த வயசுல நீ சைக்கிள் ஓட்டுறியா? சைக்கிள் தான் ஓட்டணும். பைக் ஓட்டக்கு என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. இந்த வயசுல நீ என்ன செய்யணும்? கார் ஓட்டணும்னு ஆசைப்படக்கூடாது. லைசன்ஸ் உனக்கு இல்லாம நீ என்ன செய்யக்கூடாது? வண்டி ஓட்டக்கூடாது. புரியுதா? அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை நீ என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். தம்பி இங்க பாரு, புரியுதா? நீ கேப்பியா? உனக்கு அம்மா வந்து ஏன் அப்படின்னா நல்ல ஈவுகளை உனக்கு தருவாங்க அப்படின்னா, நீ கல்ல கேட்ட உனக்கு, அதாவது நீ அப்பத்தை கேட்ட உனக்கு கல்ல தருவாங்களா? தருவாங்களா? நீ கல்ல சாப்பிடு. நீ சாப்பாடு கேட்ட உடனே இல்ல உனக்கு சாப்பாடு இல்ல கல்லு மண்ணு தாரேன் அப்படின்னு சொன்ன தருவாங்களா உங்க அம்மா அப்பா? நீ ஒண்ணு யோசி, உனக்கு தருவாங்களா? நீ சோறு கேட்கிற வீட்டுல வந்து நல்லா சாப்பிடறதுக்கு நல்ல பசியா இருக்கு, நீ போய் சாப்பாடு கேட்ட உனக்கு மண்ணை தந்தாங்க அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்வ? சாப்பிடுவியா? தருவாங்களா? அப்படி தரமாட்டாங்க. அப்படிதானே? மீனை கேட்டவனுக்கு பாம்பை தருவாங்களா? நீ மீன் சாப்பிட ஆசையா கேட்கிறவனுக்கு பாம்பை தருவாங்களா? அதாவது இவர்களே உனக்கு நல்ல ஈவதான் தரக்கு அறிஞ்சிருக்காங்க ஏசப்பா. சரியா? உங்க அம்மா அப்பா உனக்கு நல்ல ஈவுகளை தான் தருவாங்க. அதனால அம்மா அப்பாவை என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தாதுங்க. அவங்க உங்களை வாழ வைக்கணும், உங்களை வாழ்த்தி அழகு பார்க்கணும், நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கணும் தான் ஆண்டவர் அம்மா அப்பா விரும்புவாங்க. அப்ப பொல்லாதவர்களாகி இவர்களே உங்களுக்கு நல்ல ஈவுகளை தரக்க அறிஞ்சிருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? சரியா? இந்த வசனத்தை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லக்கு என்ன ஏவுனாங்க. அதனால சொல்றேன், பொல்லாதவர்களாகிய உனக்கு அம்மா அப்பாவே அவங்களும் நல்ல ஈவதான் தரக்கு அறிஞ்சிருக்காங்க. இதை காட்டிலும் பரலோகத்தின் தெய்வம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம். அதனால இந்த 3 நாளையிலயும் உங்களை தெய்வம் என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாங்க. இப்ப எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷம் தானே? கண்டிப்பா உண்மையா இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கற்று தருகிறார் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு பலனா தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். சரியா? அதனால ஒரு நாளும் பெரியவர்களுடைய ஆலோசனைய தள்ளாதுங்க, தவறான பழக்கத்துக்கு போகாதுங்க, மது அருந்தாதுங்க, இந்த இதுக்கு பேர் என்ன, கூலி இத வைக்காதுங்க, வேற லவ் பண்ணாதுங்க, அம்மா அப்பாவை ஸ்நேகிங்க, மொபைல்ல கேம் விளையாடாதுங்க. கேம் விளையாடுற நான் இன்னைக்கும் பார்த்தேன் 1-2 பேர் அப்படி மொபைல கொண்டு சுத்தினது. மீன்ஸ் கேம் விளையாடாதுங்க. ஒண்ணு சொல்லல மீன்ஸ் யாரு அப்படி சொல்லல, மொபைல நான் பார்த்தேன். சரியா? அதனால யாரும் அவங்கன்னு சொல்லி இது பண்ணாதுங்க. மொபைல் விளையாடாதுங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு என்னது, மொபைல் பார்க்க கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், வேற என்னது, லவ் பண்ணக்கூடாது. அடுத்து அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? நல்ல பேசுங்க. அதாவது முன்னாடி உள்ள பிள்ளைங்க எப்படி அப்படின்னு சொன்னா, அம்மா அப்பாவோட வெளியில போவாங்க. எங்க போவாங்க? வெளியில போய் ஜாலியா சிரிச்சு பேசி அப்படி இருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த வயசுல அதை நீங்க ரொம்ப கடைபிடிங்க. சரியா? அவங்க வாழ்க்கையில அது வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது இந்த லைஃப், இந்த தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படாது. அப்படின்னா நீங்க வளர்ந்து 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 பெருசாவே படிச்சு நல்ல லெவல்ல மாறுவீங்க. அடுத்து உங்க லைஃப் தான். சரி, அடுத்து அம்மா அப்பாக்கு கூட ஜாலியா இருக்கும், வெளியில போவோம் அப்படி நீங்க ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. அதனால தருணத்தை அம்மா கூட ஜாலியா இருங்க, அப்பா கூட பேசுங்க, தம்பி கூட தங்கச்சி கூட நல்லா பழகுங்க, அன்பா இருங்க. தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. Okay? சரி,
ஆண்டவரிடத்தில் இருக்கும் ஜீவ கிரீடம் நமக்கு ஆண்டவரிடத்தில் இருக்கும் பெற்றுக்கொள்ள ஆயுதமா தம்பி தங்கையே பெற்றுக்கொள்ள ஆயுதமா தம்பி தங்கையே பரிசுத்த வாழ்வு அவசியம் மனம் கிழந்து பரிசுத்தமாக இயேசுவின் ரத்தத்தினால் காத்திருக்கு அழுத்தமாக இப்போது காத்திருக்கு அழுத்தமாக இப்போது ஜிங்கிலல 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 ஓஹோ ஓஹோ சூப்பர். அடுத்த பாட்டு. Are you ready? சூப்பர். எல்லா வருஷமா சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசுவை அழைக்கிறார் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீ மாயக்கமா சின்ன தம்பி சின்ன தங்கை இயேசுவை அழைக்கிறார் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீ மாயக்கமா. அழகா பண்றீங்க, சூப்பர். சிரிச்சுட்டே அப்படி அழகா பண்ணுங்க, சூப்பர், வெரி குட், அழகா. அவள் இல்லையா இன்று வாழ்ந்திட மயத்தமா அவர் வார்த்தையில் என்றும் நினைத்திட மயத்தமா நீ அவரோடு என்றும் இசைந்திருந்து இடறி போகாமல் நிலைத்திருந்து நித்திய வாழ்வை சுடர்க்க மயத்தமா. சூப்பரா பண்ணீங்க. இன்னும் ப்ரேயர் பண்ணுவோம், அப்படியே முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அருமாண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த நல்ல பாடங்களை பாடுறது கருவி செய்வதற்காக நன்றி. பிறந்தாண்டவர்கள் கிளாஸுக்கு போடுங்க போறாங்கப்பா. அந்த ஒரு கிளாஸ்ல அந்த ஒரு படிச்சு கொடுக்கறது கருவி செய்வதாக திரும்ப நல்லா இருக்கட்டும். நீங்க அந்த ஒரு நல்லதாக அந்த ஒரு போய் அடுத்த செக்ஷனுக்கு போய் கருவி செய்வதாக கருவிகள்லாம் இருக்கட்டும். ஆமாம்.